எல்லோருக்கும் வணக்கம். புதுசா தமிழ் டப்பிங்ல வந்திருக்க தரமான ஒரு 3 த்ரில்லர் படங்களை தான் இந்த வீடியோல நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம இந்த லிஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் படம் கோர்ட் ஸ்டேட் வர்சஸ் எ நோபடி 2025ல ரிலீஸ் ஆன படம். தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ வந்து ஒரு பெரிய லாயர் கிட்ட ஜூனியரா பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு. இப்படி இருக்கும்போது 5 நாள்ல ஜட்ஜ்மெண்ட் வரக்கூடிய ஒரு போக்சோ கேஸ். இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் பையனை வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா இழுத்து விட்டுருக்காங்க. சோ அந்த பையனுக்காக நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இப்போ வாதாடுறாரு. அதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு சீனியர் வக்கீலை எதிர்த்து இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வாதாட போறாரு. சோ இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தது, அதான் இந்த படத்தோட ஒரு செம்மையான ஒன்லைன் ஸ்டோரியாவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த பையன் அந்த பொண்ணு 2 பேருடைய பர்ஃபார்மன்ஸுமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். ரொம்ப அழகான லவ் மொமெண்ட்ஸ்லாம் இந்த படத்துல நிறைய இருக்கு. அண்ட் எமோஷனலாவும் படத்தை வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருந்தாங்க. குறிப்பா படத்தோட செகண்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கோர்ட்ல வாதாடுற மாதிரி தான் எடுத்துட்டு போயிருப்பாங்க. அது எல்லாமே அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாருமே ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு தரமான ஒரு த்ரில்லர் படம். பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பாருங்க. ஹைலி ரெக்கமெண்டட் மூவி. இந்த படம் உங்களுக்கு தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இன்கேஸ் இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாம இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரெண்டாவதா இருக்க படம் ஃபியர் 2025ல தமிழ் டப்பிங்ல அமேசான் பிரைம் வீடியோல இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்துல வேதிகா தான் லீட் ரோல் எடுத்து பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்தோட கதையை நமக்கு 3 பார்ட்டா காட்டுவாங்க. ஒரு பார்ட்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவை லவ் பண்ற மாதிரி காட்டுவாங்க. இன்னொரு பார்ட்ல நம்ம ஹீரோயினோட இளமை பருவத்துல காட்டுவாங்க. 3வது பார்ட்ல நம்ம ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாதிரி காட்டுவாங்க. சோ இது 3த்துக்குமான ஆன்சர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைனராகவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படம் நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. மாத்தி மாதிரி கட் பண்ணி காட்டுவாங்க. பட் செகண்ட் ஹாஃப்ல இது எல்லாத்துக்குமான ஆன்சரை ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. இந்த படம் உண்மையிலேயே த்ரில்லிங்கா நல்லா தான் இருந்துச்சு. வேதிகாவோட பர்ஃபார்மன்ஸும் படத்துல செமையா இருந்துச்சு. படத்துல நம்ம ஹீரோயின் வந்து ட்வின்ஸ் கேரக்டரா 2 ரோல்ல பாத்தீங்கன்னா நடிச்சிருப்பாங்க. சோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உண்மையிலேயே படத்துல நல்லாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா இந்த படத்தை ஒரு தடவை நீங்க பார்க்கலாம். பாக்குறதுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான த்ரில்லர் மூவி. படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல இந்த படம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. சோ பார்க்கலன்னா மிஸ் பண்ணாம ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. 3வது படம் 28 டிகிரி செல்சியஸ் 2025ல ரிலீஸ் ஆயிருக்கு அமேசான் பிரைம் வீடியோல. இப்போ உங்களுக்கு இந்த படம் தமிழ் டப்பிங்லயே அவைலபிளா இருக்கு. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் 2 பேருமே ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே இவங்களுக்குள்ள லவ் வந்துடும். ஆனா ஹீரோயினோட வீட்டுல இவங்களோட லவ் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால இவங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு தனியா ஒரு லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்பதான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிய வரும். என்னன்னா 28 டிகிரி செல்சியஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மேலேயோ அதுக்கு கம்மியாவோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போச்சு அப்படின்னா நம்ம ஹீரோயினால வந்து உயிரோடவே இருக்கவே முடியாது. அவங்க இறந்துருவாங்க. இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துருச்சு. ஸோ அதே சமயம் இந்த நேரம்னு பார்த்து ஒரு சம்பவம் ஒண்ணு இவங்களோட லைஃப்ல நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 2 பேர் சுத்தி எந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது, அதுதான் இந்த படத்தோட ஒரு சூப்பரான ஒன்லைனராகவே பாத்தீங்கன்னா இருக்கும். இந்த படத்தை சஸ்பென்ஸ் த்ரில்லர் மோட்ல பாத்தீங்கன்னா கொண்டு போயிருக்காங்க. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் படத்துடைய செகண்ட் ஹாஃப்லாம் உண்மையிலேயே நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போயிருக்காங்க. குறிப்பா படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு டீசென்டான சூப்பரான ஒரு த்ரில்லர் படமா இந்த படம் இருந்துச்சு. தாராளமா இந்த படத்தை நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் வீடியோல தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்க்கலன்னா கண்டிப்பா ஒரு தடவை இந்த படத்தை செக் அவுட் பண்ணி பாருங்க. இப்ப நான் சொன்ன இந்த 3 த்ரில்லர் படங்களுமே இப்ப ரீசெண்டா தான் வந்திருக்கு. தமிழ் டப்பிங்லயே தான் அவைலபிளா இருக்கு. நீங்க பார்க்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பா இந்த படங்களை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த 3 படத்தையுமே பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.